அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஒரு ஈவினிங்காக எடுத்த குட்டி விலாக் தான். அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், வதக்கிக்கலாம். நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி கிரேவியை வந்துட்டு நம்ம அதிகப்படுத்திக்கலாம். தக்காளி வெங்காயம் குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும், அவ்வளோதான். ஒரு 4 தக்காளி, ஒரு 5 வரமிளகா, கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருந்தா அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 3 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். முந்திரி போட்டிருக்கேன், ஒரு 4-5 முந்திரி போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு ஆற வச்சாச்சு. ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட வேண்டியதுதான் பேஸ்ட்டாக. அரைச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அதே கடாயை காய வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர், ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்குமா, அதனால தான். இதுலேயே கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகா பொடி, காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வரமிளகா போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால தான். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ரெடிமேட் பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஏதாவது எடுத்து கேட்டால் எடுத்து கொடுத்துருவேல, அந்த மாதிரி தான். இப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட கேட்டு எடுத்து வாங்கிட்டாங்க மேடமு. அங்கிட்டு வந்துட்டு அதை கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பன்னீர் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வீட்லேயே ரெடிமேட் பன்னீரும் செஞ்சுருக்கலாம். அதோட வீடியோ நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பார்த்து செஞ்சுக்கிற வேண்டியது தான். இப்போ இதை வந்துட்டு லைட்டாக சும்மா ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு எடுத்துட்டு கிரேவியில் வந்துட்டு ஆட் பண்ணிட வேண்டியது தான். இதில் கஸ்தூரி மேத்தி போடுவாங்க. நம்ம வீட்டில் கஸ்தூரி மேத்தி இல்லை, அது போட்டாலும் எனக்கு அவ்வளோவா அந்த ஃப்ளேவர் பிடிக்காதனால நம்ம இந்தியன் டச் இருக்கணும்ல, அதனால் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டேன். நம்ம வீட்டில் வாங்கின ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் இருந்துச்சு, எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும், இதில் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்குமா, அதனால தான். ஆட் பண்ணனாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இனிமேல் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கு கொடுத்துடலாம். அஃப்ரா குட்டிக்கு இன்னும் சப்பாத்தி கொடுத்து பழக்கலையா, அதனால் அவளுக்கு இட்லி வச்சு நான் ஊட்டிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய மேடம்க்கு ஊற்றி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இஷ்டம். மேடம்க்கு வெளியில் உட்காந்து சாப்பாடு ஊற்றி முடிச்சுட்டு அஃபின் அத்தாக்கும் சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா அலம்துலில்லாஹ் இப்படி தான் இருந்துச்சு. இது போன வாரத்தோடு ஒரு ஈவினிங்கு. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.